Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எப்பயுமே பண்ற மாதிரி குழம்பு இல்லனா ஸ்நாக் இல்லனா ரைஸ் எதுமே இல்ல. இன்னைக்கு ஒரு vlog தான் நம்ம பார்க்க போறோம். vlog-ஆ இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு சமையல் வந்துருது எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்ல. அதனால சும்மா இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குழம்பு பண்ணி கொடுத்து அதனால பூண்டு குழம்பு பண்ண போறோம். இதுக்கு வெங்காயம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் கருவாடு ஒரு 10 போல கருவாடும் வெள்ளை பூண்டும் எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு குழம்பு பண்ணிட்டு சும்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாக்டவுன்ல எல்லாம் சேஃபா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. அதே போல் வெளியிலலாம் போகாதீங்க. அது டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களாம் வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் மாஸ்க் போட்டுகிட்டே இருங்களா. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க டஸ்ட்டு கூட நமக்கு அலர்ஜி ஆகி ஜலதோஷம் தும்மல் காய்ச்சல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கூட அந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க மாஸ்க் போட்டுக்கோங்க. அது ரொம்ப நல்லது நமக்கு. அதனால் எல்லாம் நல்லா சேஃபாக இருங்க. சரி, இப்போ நம்ம குழம்பு பண்ணிக்கிட்டே நம்ம பண்ணலாம். நீங்கள் கேட்பீங்க, ஏன் அக்கா இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கும் நீங்கள் சொல்லலாம்ல, சொன்னால் நாங்களும் செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. உண்மையை சொல்ல போனோம்னா நம்ம வீட்டில் காய் எல்லாமே தீர்ந்து போச்சு. ஒரு வாரத்துக்கு காயெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். ஒரு வாரம் முடிஞ்சு போச்சா, காயும் எல்லாம் தீர்ந்து போச்சு. சுத்தமாக காய் எதுவும் இல்லை. வெங்காயம் தக்காளி அப்புறம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் வந்து கெட்டு போகாத பொருள் கொஞ்சம் நாளைக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்றக்காக அதெல்லாம் அதிகமாக வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் காய் எதுவுமே இல்லை. பீன்ஸ் கேரட்டோ இல்லை கத்திரிக்காய் முருங்காய் இந்த மாதிரி எந்த காயுமே இல்லை. அதனால காய்கறி காயே இல்லாமல் இப்போ ஒரு குழம்பு பண்ண போகிறேன். அது ஒரு காரக்குழம்பு மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. அது பசங்களுக்கும் வீட்டில் எல்லாருக்குமே இந்த குழம்பு வச்சா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடக்கூடிய குழம்பு இது பூண்டு குழம்பு. இது நம்ம வீட்டில் அடிக்கடி செய்வோம். ஆனால் இப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள். இதுக்கு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயம் கூட தேவையில்லை. பூண்டு மட்டும் இருந்துக்கிட்டாலே போதும். பூண்டு தக்காளி மட்டும். அப்புறம் நம்ம வீட்டில் எல்லாம் அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா. சாம்பார் தூள் அரைச்சி வச்சுருப்போம், குழம்பு தூள் அரைச்சி வச்சுருப்போம், இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக கூட வாங்கி வச்சுருப்போம் இல்லையா. அந்த மசாலாவும் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது தான். அதை வச்சு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு vlog. சரி, அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா சமைச்சு முடிக்கணுமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்நாக்கு வீட்டில் பசங்க வீட்டில் இருக்கிறதுனால 1.5 வருஷமாக சொல்ல போனால் 1.5 வருஷத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. எங்கள் ஸ்கூலோ காலேஜோ இல்லை வேலை இல்லை, எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒரே டென்ஷன் வீட்டுக்குள்ளே. எப்போ பாரு என்ன செய்யலாம் எது செய்யலாம் ஸ்நாக் என்ன பண்ணலாம் அப்படின்னே பொழுது போகுது. எல்லா அம்மாக்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். வடைக்கும் நான் கொஞ்சம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணிக்கு மேலே வடை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று கூட முறுக்கெல்லாம் பண்ணுந்த முறுக்கு செஞ்ச எண்ணெயை தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு செய்கிறதுக்கு. நேற்று முறுக்கு பண்ணி வச்சேன். ஒரு வாரத்துக்கு ஏற்ற போல் முறுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முறுக்கு செஞ்சேன். உங்களுக்கு முறுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலில் நிறைய முறுக்கு ரெசிபி போட்டிருக்கோம். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த மாதிரியான முறுக்கெல்லாம் நிறைய வெரைட்டி நம்ம போட்டிருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன் முறுக்கு ரெசிபி. சரியா. இந்த பார்த்திங்கன்னா இங்கே முறுக்கு கூட எடுத்து வச்சுருக்கேன். டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். அவங்க அப்பப்போ தேவைப்பட்டால் எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி போட்டால் தான் அவங்களுக்கு பிடிக்குது. அதனால தான் இந்த மாதிரி முறுக்கே போட்டு வச்சிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ சூப்பரான ஒரு முறுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இதையே சாப்பிட மாட்டாங்க இல்லையா. கொஞ்சம் பிஸ்கெட் சாப்பிடுவாங்க. இடையில நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்நாக் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் சரியாக இருக்கும் இந்த முறுக்கு. அதனால் முறுக்கு பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ஈஸியான ஸ்நாக்லாம் வீட்டில் பண்ணி கொடுத்துருங்க பசங்களுக்கு. ஏன்னா இந்த லாக்டவுன் டைம்லலாம் வெளியிலலாம் போய் எதுவுமே வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து வெளியிலலாம் போகணும் வரணும். அதனால் நம்மளே வீட்டில் எப்படியுமே நம்ம மாவு எல்லாமே வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். டெய்லி மளிகை கடைக்கெலாம் போகிற வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்லேயுமே டெய்லி மளிகை கடைக்கு போயிட்டுருக்க மாட்டாங்க. காய்கறி வாங்க பால் வாங்க மட்டும்தான் டெய்லி வெளியில் போகிற மாதிரி இருக்கும். எப்போவுமே மளிகை ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. அப்படி வச்சுருக்கப்ப நம்ம அரிசி மாவு அப்புறம் கடலை மாவு வடைக்கு பருப்பு உளுந்து இதெல்லாம் நம்ம எப்போயுமே வாங்கி வச்சுருப்போம். அதை வச்சு நம்ம வீட்டில் ஸ்நாக் அப்பப்போ பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஸ்நாக் இருக்குது சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க. நமக்கும் ஒரு பசங்க சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுக்கும் சங்கடம் இல்லாமல் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன செய்ய பொறுத்து தான் ஆகணும். எப்படியோ 1.5 வருஷம் லாக்டவுன்லேயே ஓடிடுச்சு, கொரோனாலே ஓடிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்துட்டு எல்லாம் வேக்சின் போட்டு எல்லாம் சரியாகிற வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம குழம்பு பண்ணலாம். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். குழம்பு பண்ணிடலாம். நம்ம ஷெரின்ஸ் கிச்சனுக்கு இந்த அடுப்பில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குழம்பு செய்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதுலேயே தான் செய்வோம் இல்லையா. இதில் இப்போ தான் செய்ய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. புளி கூட போட தேவையில்லை. தக்காளி மட்டும் ஒரு 3 நாள் போட்டுக்கிட்டால் போதும். இந்த குழம்பு 4-5 பேர் நாங்கள் 2 நேரத்துக்கு சாப்பிடுவோம். இந்த குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்காய் கூட ஊற்ற தேவையில்லை. எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் இந்த கலரில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து முறுக்கு செஞ்ச எண்ணெய். அது வேஸ்ட் ஆகாது இல்லையா. அதனால
நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு, அப்பளம் பொரிக்கிறதுக்கு, எல்லா சமையலுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், வீணாக போகாது. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, முறுக்கு மிக்சர் இதெல்லாம் பண்ணுறப்பெல்லாம் ஸ்நாக் எது பண்ணாலுமே கேட்பீங்க, இந்த எண்ணெயெல்லாம் என்ன பண்ணுவீங்க, வேஸ்ட் ஆயிருமா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக வேஸ்ட்டெல்லாம் ஆகாது, நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீன் பொரிக்கிற எண்ணெய், சிக்கன் பொரிக்கிற எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் நான் மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தெரியல, அது மட்டும் யூஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, நான் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் யூஸ் பண்ணுவீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். மற்ற பொரிக்கிறது இது சிப்ஸ் பொரிக்கிறது, முறுக்கு மிக்சரு, அப்பளம் இந்த மாதிரி பொரிக்கிற விஷயங்கள் எண்ணெயெல்லாம் எடுத்து வச்சுருவேன், சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, காஞ்ச உடனே எதுவுமே போட தேவையில்லை. இதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, சீரகம் எதுவும் தேவையில்லை. பூண்டு சேர்த்துடலாம். கூடவே நெத்திலி கருவாடு ஒரு 10 போல், அந்த மணத்துக்காக. இந்த மணம் இருந்தால் தான் ஒரு குழம்புக்கே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி. நான் ரொம்ப இந்த கருவாடு மீன் இதெல்லாம் செய்கிறப்பெல்லாம் நான் நிறைய எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுவேன். ஏன்னா அவருக்கு இந்த கருவாடு சாப்பிட்றது, மீன் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அவர் இருக்கிற வரைக்குமே நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன். அவரே என்னை திட்டுவார், இந்த பிள்ளை என்ன பிள்ளை நான்வெஜ்ஜே சாப்பிடாமல் இருக்குது, நம்ம குடும்பத்தில் பிறந்துட்டு ஒரு நான்வெஜ் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கருவாடுன்னு சொன்னதுமே இங்கே வந்துட்டா பார்த்துங்க, ஷாஷா குட்டி வந்துட்டா. உங்கள் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஷாஷா பற்றி. ஷெரின் மீடியாவில் நம்ம ஷாஷா பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. எப்படி வந்திருக்கா பார்த்தீங்களா, மேலேருந்து உனக்கு வாடகை எடுத்து நீ வந்துட்டியா. ஓ அறிவு குட்டி, நீங்கள் சக்கரை குட்டிடி, அம்மு குட்டிடி. இது ஆம்பளை பாப்பா, இவ ஆண் பூனைக்குட்டி. ஆனாலும் என்னதான் பூனைக்குட்டி ஆணாக இருந்தாலும் எல்லாருமே வாடி பொடின்னு தான் கூப்பிட்டு பழகுவோன்னு நினைக்கிறேன். கருவாட்டுக்கு வாடை வந்துட்டா. இவ பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக முடியாதுங்க. ஒரு வீட்டில் இந்த தவழ்ந்து எழுந்து ஓடுற டைமில் ஒரு குழந்தை என்னெல்லாம் சேட்டை செய்யுமோ, எதெல்லாம் பிடிச்சி இழுக்குமோ, அந்த மாதிரி சேட்டை தான் இவ எல்லாமே பண்ணுவாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டான பூனையும் கூட. சுச்சு போகணுன்னா பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் மட்டும்தான் போவாள். நைட் 2 மணியாக இருந்தாலும் பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம்னா கடிச்சு கூட்டிகிட்டு போவாள் ஆன் பண்ண சொல்லி. இருட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயம் அவளுக்கு, இருட்டுக்குள்ளே போக மாட்டா பயந்து நீ. அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஆசையாக வளர்த்த ஒரு செடி, ஒரு மணி பிளான்ட் தம்பி நட்டு வச்சா, அது சூப்பராக நல்லா வளர்ந்து வந்துச்சு, நல்லா நீளமாக வளர்ந்துருச்சு. சரி அதை நம்ம மாடியில் போய் வச்சு பால்கனியில் வச்சு அங்கே கம்பியில் விட்டுறலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் வச்சா, இவ என்ன பண்ணா தெரியுங்களா, கடிச்சு துப்பிட்டா. அந்த இதை மேலே இப்படி ஏற்றி விட்டுருந்தா கரெக்டாக அதையை கடிச்சு துப்பி விட்டுட்டா. அடி பாவி மகளே, மணி பிளான்ட் கட் பண்ணி விட்டுட்டாடி கடிச்சு. இந்த அநியாயம் செய்து. அப்புறம் பாத்ரூம்குள்ளே போனால் என்ன பண்ணுவான், அந்த விளக்கமாறு குச்சி இவை எடுத்து உருவுறான்னு சொல்லிட்டு நான் வாஷ் பேஷன் மேலே தூக்கி வச்சிருந்தேன். அதுக்குள்ளே அதை எப்படி ஏறி எடுத்தானே தெரியல, ஒன்றுனா உருவி கீழே போட்டு கிடக்கு. அந்த பாத்ரூம் ஃபுல்லாக விளக்கமாறாக கிடக்கு. இது பண்ணுற ஒவ்வொரு வேலையும் நான் என்ன பாடுபட்டு டெய்லி பார்த்துட்ருக்கேன் தெரியுமா. வீட்டில் லாக்டவுனில் வீட்டில் இருக்கவங்க பிரச்சனை இல்லாமல் இதோட பிரச்சனையும் தாங்க முடியல என்னால். பாரு நல்ல. அப்புறமா கேண்டி கிரஷ் விளையாடுறது, அப்புறம் மேரியோ கேம் விளையாடுறது, ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறது, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்ப்பாளாஸ்மா, அதை போய் பார்க்குறது, அதை காட்டலைன்னா அவளை போய் கடிக்கிறது, இப்படி பெரிய பெரிய வேலையெல்லாம் இது செய்யுது தெரியுமா. இந்த குட்டியூண்டு வாள் செய்யுது. இந்த வாள் இறங்கி போயிருக்கா பார்த்தீங்களா, எப்படி ஜம்முன்னு ஏறி உட்காந்துருக்கா பாருங்க. எப்படா தூக்குவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்குமாக்கும் சரியான நாள். அதே மாதிரி இப்போ அஸ்பக் கேம் விளையாடிட்டு இருப்பான்ல, அந்த கார் கேமு இதெல்லாம், அவன் நம்ம தூக்க சொல்லி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவன் கூட உட்காந்து அந்த கேமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்க்ரீன் கிட்ட மட்டும் யாரும் உட்காந்துருக்கூடாது, ஏறி உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும், இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாள். அதே போல் குக்கிங் வீடியோ அன்றைக்கி அஸ்மா என்னோட போடுறா. முதல்ல அந்த கேமெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தவ என்னோட வீடியோவை மாற்றி விட்டு பார்க்கலான்னு சொல்லி மாத்துறா. பெருசாக படுத்து தூங்குறா கொழுப்பு பிடிச்சவ. என்னோடத பார்த்தா உனக்கு தூக்கம் வருது, தூக்கம் போ. கருவாடு மனம் அடிக்குது. கையை கழுவிட்டு வந்துடுறேன், ஏன்னா பூண்டுக்குட்டி தூக்குனா நான் கை கழுவிக்கிறேன். பூண்டு போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கிட்ட வதங்கிக்கிட்டால் போதும், அதிக நேரம் தேவையில்லை. இதில் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன தக்காளியாக இருக்கனால 4 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 போட்டுக்கிட்டிங்கனாலே போதும். அப்புறம் காய்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் காய் எதுவுமே வண்டி வர்றதில்ல, பல வண்டியெல்லாம் வருது. அப்புறம் காளான் வருது. மற்றபடி இந்த காய் வாங்குறதுக்கெல்லாம் எந்த வண்டியும் வரல. காய் கீரைங்க இந்த மாதிரி எதுவுமே வரல. இடையில நம்ம வீட்டில் முருங்கை நான் வளர்க்குறேன்னா அதுலேருந்து கொஞ்சம் முருங்கை கீரையெல்லாம் பறித்து அப்பப்போ பொரியல் பண்ணோம். பாவக்காய் வளையுது, அதையும் அப்பப்போ எடுத்து குழம்பு வச்சுக்கிறேன். தக்காளி போட்டுடலாம்.
தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசால் பொடி சேர்த்துக்கலாம். பூனைக்குட்டி படுத்துட்டா. எப்படா இவ சோறாக்குவா, எப்படா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு படுத்திருக்கா போல. அச்சோ, என்ன வாயி, இவ்வளோ பெரிய வாயி. நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் வந்திருக்கேன். சொல்லு. நான் வந்து குழம்பு தூள் போட போகிறேன். ஒரு 4 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபேமிலிக்கு சரியாக இருக்கும். புளி குழம்பு தூளா? நம்ம இப்போ இதை மசாலா வந்து கலக்கி விட்டுறலாம். ஷாஷா கருவாடு வேணும். உப்பு. இந்த குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கும், ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது, தண்ணியாக தான் இருக்கும். அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. கிட்டத்தட்ட இதை மூடி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். உப்பு போட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. பாருங்கள், தண்ணியாக தான் இருக்கும். வெந்து வைக்கிறப்ப ஓரளவுக்கு கெட்டியாயிரும். மூடி வச்சிடலாம். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் எங்கள் ஃபேமிலி குழம்புனே சொல்லலாம். எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, இந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி தான் குழம்பு செய்வாங்க. வெள்ளைப்பூண்டில் கருவாடு போட்டு செஞ்சால் எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ விருப்பம், அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவாங்க. எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே கருவாடு அப்படின்னாலே எல்லாருக்குமே இஷ்டம். மீனும் அதே போல் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து மீன், கருவாடு, நான்வெஜ்னாலே அவருக்கு பொதுவாகவே நான்வெஜ் விரும்பி தான். ஒரு நாள் கூட நான்வெஜ் இல்லாமல் அவர் சாப்பிட மாட்டார். அந்த மாதிரி அவர் இருக்கிற வரைக்குமே, நான் இங்கே மேரேஜ் ஆகி இங்கே இருக்க பாப்பா தம்பியெல்லாம் பிறந்தப்போ அவர் வருவாங்க, அத்தா வருவாங்க. வந்தாலும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். கறி கழுவ மாட்டேன், மீன் கழுவ மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன்னா. அப்போ அவர் சொல்லுவார், எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு யாருனா வந்தாங்கனாலே நம்ம நான்வெஜ் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். இத்தனைக்கும் நம்ம அத்தாவுக்கு வந்து நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். கருவாடு கூட நான் அந்த டைமில் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன், பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டுலாம் தோணும். அப்புறமா அவரே செஞ்சு அவரே சாப்பிட்டுக்குவாருன்னு வச்சுக்கோங்க. அது 2வது விஷயம். எங்கள் மாமாவும் சரி அவரும் சரி 2 பேருமே செஞ்சு அவங்களாம் சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் ஷாஜகான் இங்கே எங்கள் அண்ணா ஒருத்தர் தான், அவங்களும் வருவாங்க. எல்லோரும் ஒன்றா செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. நான் வந்து தொடவே மாட்டேன், கழுவுறது கூட கழுவ மாட்டேன். எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறமா இப்போ நான் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், ஒரு 7 வருஷம் 8 வருஷம் இவ்வளோதான் இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இந்த 7 வருஷம் 8 வருஷத்துல இப்போயுமே நான்வெஜ் நான் சாப்பிடுவேன், ரொம்ப பிடிக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட பிடிக்காது, கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். பிரியாணி பிடிக்கும்னா அதில் பிரியாணியில் இருக்க ஒரு பீஸ் இப்படி தான் சாப்பிடுவேன். சிக்கன் சாப்பிட்டாலுமே சும்மா அந்த கொஞ்சம், அவ்வளோதான், அந்தளவுக்கு. ஆனால் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அத்தா டெத் ஆனதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், சார் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், நான்வெஜ் செஞ்சு கொடுக்காம, அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்காம நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அப்பப்போ யோசிக்கிறப்பெல்லாம் மனசு ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலையே, அது செஞ்சு கொடுக்கலையே அப்படின்னு யோசிக்க தோணும். இங்கே பாருங்கள், என் பிள்ளைய எப்படி பாவம், அந்த கருவாட்டு குழம்புக்கு எப்படி தவம் இருக்குன்னு பார்த்துக்கோங்கப்பா. என் பிள்ளை வச்சோம்மா, என் பிள்ளை தூக்கம் வேற வருதுப்பா. அஜிஜோ, குழம்பு இன்னும் தண்ணி வற்றவே இல்லையே. சிம்மில் வச்சா வற்றாது இல்லையா, அதனால் அப்படியே இருக்குது. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைப்போம், வச்சு நல்லா வற்ற விட்டுறலாம். சரி, குழம்பு வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். இதோட இந்த விலாகையும் நம்ம முடிச்சுக்கலாம். குழம்பையும் இனி ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் குழம்பு திக்கானா மட்டும் போதும். அதனால தான். ஏன்னா இந்த குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கும், அதுக்காக ரொம்ப தண்ணியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, நம்ம ஊற்றின தண்ணி அப்படியே இருக்குது. அதனால கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி வத்துறதுக்காக மட்டும் தான். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கப்படல, புளியோ எதுவோ அவ்வளோதான், சேர்க்க போகிறது கிடையாது. மொத்தமாக குழம்பு அவ்வளோதான். வெந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட இந்த விலாகையும் முடிச்சுக்கலாம்.